நடிகர் ரஜினிகாந்த் தமிழ் சினிமாவிற்கு ஏன் இந்திய சினிமாவிற்கே ஒரு அடையாளமாக இருக்கும் பிரபலம். இவர் படங்களை தமிழ் சினிமா ரசிகர்களை தாண்டி எல்லா மொழி ரசிகர்களும் ரசிப்பார்கள். இந்திய சினிமாவை தாண்டி இவருக்கு பெரிய அளவில் ரசிகர்கள் கூட்டம் உள்ளது. கடைசியாக ஜெயிலர் என்ற மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்தவர் இப்போது வேட்டையன் என்ற படத்தில் நடித்து வருகிறார். படத்திற்கான படப்பிடிப்பு மிகவும் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. இந்த நிலையில் நடிகர் ரஜினிகாந்தின் இதுவரை வெளிவராத தகவல் ஒன்று வைரலாகி வருகிறது. அதாவது ரஜினிகாந்த் வறுமையில் இருந்தபோது ஆபீஸ் பாய், கூலி வேலை என பார்த்திருக்கிறார். அப்போது வாழ்க்கையின் மீது பிடிப்பு இல்லாமல் தற்கொலை செய்து கொள்ளலாம் என முடிவு செய்தாராம். ஆனால் சுவரில் வரையப்பட்டிருந்த ஒரு கடவுளின் முகம் அவரது எண்ணத்தை மாற்றியதாம். பிறகு அன்றைய இரவு தூங்க சென்றிருக்கிறார். அப்போது கனவில் முகப்பொலிவுடன் ஒருவர் அவரை நோக்கி வந்தாராம். பிறகு ஆற்றின் மீது அவர் நடந்து வந்தது போலவும் அவரை நோக்கி ரஜினிகாந்த் ஓடியது போலவும் கனவில் காட்சிகள் வந்திருக்கின்றன. மறுநாள் அனைவரிடமும் இதுகுறித்து ரஜினி சொல்ல, சுவரில் வரையப்பட்டிருந்தது ராகவேந்திரர் ஓவியம் என்று கூறியிருக்கிறார். அதன்பின் ராகவேந்திரா கோவிலுக்கு சென்று வேண்டியிருக்கிறார் ரஜினி. அதன் பிறகே நடத்துனர் வேலை கிடைக்க பிறகு நடிகராகவும் மாறினாராம். நடிகர் ரஜினிகாந்தின் வேட்டையன் படத்தின் ஷூட்டிங் இன்றைய தினம் பாண்டிச்சேரியில் நடந்து முடிந்துள்ளது. இந்த படத்தின் அடுத்த கட்ட ஷூட்டிங் உடனடியாக சில தினங்களில் துவங்க உள்ள சூழலில் படத்தின் ஒட்டுமொத்த ஷூட்டிங் இந்த மாதத்திற்குள் நிறைவடைய உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. போலி என்கவுண்டருக்கு எதிரான கருத்துக்களை கூறும் படமாக வேட்டையன் உருவாகியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இந்த படத்தில் ரஜினியின் கெட்ட ரசிகர்களை கவரும் வகையில் அமைந்துள்ளது. சென்னை, ஹைதராபாத், மும்பை ஆகிய இடங்களில் இந்த படத்தின் ஷூட்டிங் நடந்து முடிந்துள்ள சூழலில் மும்பையில் நடைபெற்ற ஷூட்டிங்கில் நடிகர் அமிதாப் பச்சன், ரஜினிகாந்த் காம்பினேஷன் காட்சிகள் எடுக்கப்பட்டன. இதன்போது இருவரும் இணைந்து வெளியிட்ட புகைப்படங்கள் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்துள்ளன. நடிகர் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ராணா டகுபாட்டி, மன்சு வாரியர், ரித்திகா சிங் உள்ளிட்டவர்கள் லீட் கேரக்டர்களில் நடித்து வரும் படம் வேட்டையன். டிஜே ஞானவேல் இயக்கத்தில் உருவாகி வரும் இந்த படத்தின் ஷூட்டிங் சென்னை, ஹைதராபாத், மும்பை உள்ளிட்ட இடங்களில் அடுத்தடுத்து நடந்து முடிந்துள்ளன. மும்பையில் நடைபெற்ற ஷூட்டிங்கில் அமிதாப் பச்சன், ரஜினிகாந்த் இணைந்து நடித்ததை பார்க்க முடிந்தது. அதன்போது அமிதாப் பச்சன் மற்றும் ரஜினிகாந்த் இணைந்திருந்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி ரசிகர்களை கவர்ந்தன. இந்நிலையில் தற்போது இந்த படத்தின் ஷூட்டிங் பாண்டிச்சேரியில் இன்றைய தினம் நடந்து முடிந்துள்ளது. இதில் நடிகர் ரஜினிகாந்த், ரித்திகா சிங், ராணா உன்கிட்டவர்கள் இணைந்து நடித்திருந்தனர். இதையடுத்து மே 13ஆம் தேதி உடனடியாக இந்த படத்தின் அடுத்த கட்ட ஷூட்டிங் சென்னையில் துவங்க உள்ளதாக படக்குழு சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் கோகுலம் ஸ்டுடியோவில் இந்த ஷூட்டிங் துவங்க உள்ளதாகவும் இதற்கான செட் வேலைகள் முன்னதாகவே நடந்து முடிந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்த மாதத்திற்குள் இந்த படத்தின் ஒட்டுமொத்த ஷூட்டிங்கையும் நிறைவு செய்ய டிஜே ஞானவேல் திட்டமிட்டுள்ளார். நடிகர் ராகவா லாரன்ஸ் பலருக்கும் உதவி செய்து வரும் நிலையில் தற்போது சில நாட்களாக தொடர்ச்சியாக தன்னுடைய சொந்த பணத்தில் டிராக்டர் வாங்கி ஏழைகளுக்கு கொடுத்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று செய்தியாளர்கள் சந்திப்பின்போது நடிகர் விஜய் குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு வெளிப்படையாக ராகவா லாரன்ஸ் பதில் கொடுத்து இருக்கிறார். அது பற்றி விரிவாக பார்க்கலாம். அந்த வகையில் இப்போது பலரும் வியந்து பார்க்கும் வகையில் ராகவா லாரன்ஸ் தொடர்ச்சியாக பலருக்கும் உதவிகளை செய்து கொண்டே இருக்கிறார். நடன கலைஞராகவும், இயக்குனர், நடிகர் என்று பல முகங்களை கொண்ட ராகவா லாரன்ஸ் பலருக்கும் உதவிகளை செய்து வருவதால் மக்கள் அவரை வாழும் கடவுள் என்று அழைத்து வருகிறார்கள். ஆனாலும் இதை கண்டு கொள்ளாத லாரன்ஸ் தொடர்ச்சியாக பலருக்கும் உதவி கொண்டிருக்கிறார். ஆரம்பத்தில் சின்ன சின்ன உதவிகளை செய்து வைத்த லாரன்ஸ் பிறகு உடல் ஊனமுற்ற மற்றும் பெற்றோரால் கைவிடப்பட்ட குழந்தைகளின் படிப்பு மற்றும் எதிர்காலத்திற்கு தேவையான பல உதவிகளையும் செய்து வருகிறார். கண்டிப்பாக அவர் அரசியல் வருவதற்கு காரணம் இருக்கும். அவரால் பலருக்கு நல்லது நடந்தால் நல்லது தான் என்று லாரன்ஸ் கூறி இருக்கிறார். அதோடு நான் இப்போது டிராக்டர் பலருக்கு வழங்கி வருகிறேன், அதை எல்லோரும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. கிராமங்களுக்கு நான் போகும் போது மக்கள் என்னை வரவேற்பதை பார்த்து நான் என்னையே மறந்து போயிருக்கிறேன். அதுபோல எனக்கு வரும் மனுக்களில் அதிகமாக கணவரை இழந்த பெண்கள் தையல் மெஷின் கேட்டு எழுதி இருக்கிறார்கள். அதனால் அடுத்த கட்டமாக நான் 500 பெண்களுக்கு தையல் மெஷின் வழங்க இருக்கிறேன். நான் கடைசி வரைக்கும் என்னால் முடிந்த அளவிற்கு அடுத்தவர்களுக்கு உதவி செய்யப் போகிறேன் என்று கூறியிருக்கிறார். ஆனால் அரசியலில் இறங்கப் போவது இல்லை என்று ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்பு பேட்டி ஒன்றில் லாரன்ஸ் கூறி இருந்தார். அதே நேரத்தில் இப்போது சமூக வலைதளத்தில் அதிகமாக லாரன்ஸ் பலருக்கும் உதவி செய்யும் வீடியோக்கள் தான் இணையத்தில் வைரல் ஆகி வருகிறது. ஏற்கனவே இவர் மே 1ஆம் தேதி தொடங்கிய மாற்றம் என்ற நிகழ்ச்சியில் பல பிரபலங்கள் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். அறந்தாங்கி நிஷா, பாலா, எஸ்.ஜே. சூர்யா போன்றோர் நாங்கள் இந்த இயக்கத்தில் இணைந்திருக்கிறோம் என்று கூறியிருந்த நிலையில் லாரன்ஸின் இந்த முயற்சிக்கு நடிகர் ரஜினிகாந்த் போன் பண்ணி லாரன்ஸை பாராட்டி இருந்தார். நடிகர் விஜயின் 68வது படமான கோட் படப்பிடிப்புகள் மிகவும் வேகமாக நடந்து வருகிறது. ரஷ்யா, கேரளா, சென்னை என பல இடங்களில் மாறி மாறி படப்பிடிப்புகள் நடக்கின்றன. ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிக்க வெங்கட் பிரபு இயக்கும் இப்படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைத்து வருகிறார். படத்திற்கு முதல் சிங்கிள் வெளியாக ரசிகர்களும் கொண்டாடினார்கள். அடுத்த மாதம் விஜயின் பிறந்தநாள் ஸ்பெஷலாக ஏதாவது அப்டேட் வருமா என ரசிகர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். படப்பிடிப்பு தளத்தில் விஜயின் நிறைய வீடியோக்கள் வெளியாகி வந்த நிலையில் கடந்த சில நாட்களாக விஜயின லேட்டஸ்ட் புகைப்படங்கள் எதுவும் வெளியாகவில்லை. இந்த நிலையில் கோட் படப்பிடிப்பிற்கு செல்ல விமான நிலையம் வந்தபோது எடுக்கப்பட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வலம் வருகிறது. அதில் விஜயை கண்ட ரசிகர்கள் விஜய் அண்ணா என கூச்சலிடுகின்றனர். தமிழ் சினிமாவில் முக்கிய நடிகர்களாக கொண்டாடப்படுபவர்கள் ரஜினி, விஜய், அஜித். அதிலும் பாக்ஸ் ஆபீஸ் என்று வந்துவிட்டால் டாப்பில் ரஜினி மற்றும் விஜயின் படங்கள் தான் இருக்கும். ஒவ்வொரு முறை இவர்களது படங்கள் ரிலீஸ் ஆகும் போதும் டாப் பாக்ஸ் ஆபீஸ் படங்களின் லிஸ்ட் மாறிக்கொண்டே வரும். ஆனால் இப்போது இந்த பாக்ஸ் ஆபீஸ் போட்டியில் இருந்து விஜய் வெளியேற இருப்பதை நினைக்கும் போது தான் எல்லோருக்குமே வருத்தமாக உள்ளது. தற்போது ரஜினி வேட்டையன் படத்தின் படப்பிடிப்பில் பிஸியாக இருக்க விஜய் கோட் படத்தின் வேலைகளில் உள்ளார். அஜித் விடாமுயற்சி என்ற படத்தில் பிஸியாக நடிக்கிறார். இந்த வருடம் அடுத்தடுத்து பெரிய நடிகர்களின் படங்கள் ரிலீஸ் ஆக இருக்கிறது. தமிழ் சினிமாவை எடுத்துக் கொண்டால் ரஜினி, விஜய் தான் அதிக சம்பளம் பெற்ற நடிகர்கள் என்று நாம் கொண்டாடுகிறோம். ஆனால் உண்மையில் இவர்களை தாண்டி ரூ.
1 கோடி சம்பளம் பெற்ற முதல் ஹீரோ என்றால் அது ராஜ்கிரண் தான். தயாரிப்பாளராக அறிமுகமாகி நடிகர், இயக்குனர் என பன்முகம் கொண்டவராக மாறினார். இவர் கடந்த 1996ஆம் ஆண்டு கே.வி. பாண்டியன் இயக்கத்தில் நடித்த மாணிக்கம் படத்துக்காக தான் முதலில் ரூ. 1 கோடி சம்பளம் வாங்கினாராம். இதன் மூலம் தமிழ் சினிமாவில் முதல் முறையாக .1 கோடி ரூபாய் வாங்கிய நடிகராகவும் மாறினார். நடிகர் விஜய் தொடங்கி உள்ள தமிழக வெற்றிக் கழகம் கட்சியினை பதிவு செய்ய அதிகாரப்பூர்வமாக நோட்டீஸ் வெளியாகி இருக்கும். அடுத்தடுத்து விஜய் தொடங்க உள்ள அரசியல்கள் குறித்து புதிய தகவல்கள் வெளியாகி உள்ளது. அரசியலுக்கு வரப்போவதாக எதிர்பார்க்கப்பட்ட நடிகர் விஜய் கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்குவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். அத்துடன் கட்சியை பதிவு செய்வதற்கான விண்ணப்பமும் தேர்தல் ஆணையத்தில் கொடுத்துள்ளார். இந்நிலையில் தற்போது கட்சியின் பதிவு மற்றும் கட்சி நிர்வாகிகள் குறித்த தகவலை பொது நோட்டீஸாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் ஜோசப் விஜய், பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த், பொருளாளர் வெங்கட்ராமன், தலைமை கழக செயலாளர் ராஜசேகர், இணை கொள்கை பரப்பு செயலாளராக தகிரா ஆகியோர் பெயர் இடம் பெற்றுள்ளார்கள். இந்த நோட்டீஸில் இந்த பதிவு குறித்து யாருக்கேனும் ஆட்சேபனை இருந்தால் தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு தெரிவிக்கலாம் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஒரு கட்சி தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யும்போது அந்த கட்சியின் பெயரை பொது நோட்டீஸாக வெளியிடப்படுவது வழக்கம். மேலும் அந்த நோட்டீஸை பார்த்தது யாருக்காவது ஆட்சேபனை இருந்தால் தெரிவிக்கலாம் என்று தேர்தல் ஆணையம் அறிவிக்கும். அந்த நடைமுறையின்படி தான் நடிகர் விஜய் கட்சி தொடர்பாக நோட்டீஸ் வெளியிட்டுள்ளார். இந்த நோட்டீஸுக்கு யாரும் ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை என்றால் விண்ணப்பித்தவர்களுக்கு பெயர் ஒதுக்கப்பட்டு கட்சியும் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்படும். ஒருவேளை யாரேனும் ஆட்சேபனை தெரிவித்தால் அந்த பெயரும் கட்சியும் பதிவு செய்யப்படாது. விசாரணைக்கு பின்னரே பதிவு செய்யும் வாய்ப்புகள் ஏற்படும். தேர்தல் ஆணையத்தில் கட்சியை அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யும் பணியில் தீவிரமாக உள்ள நடிகர் விஜய் 2026 சட்டசபை தேர்தலை மனதில் வைத்தே களம் இறங்க உள்ளதாக ஏற்கனவே அறிவித்துள்ளார். நடிகர் விஜய் கட்சியை ஆரம்பிக்கும் முன்பே மற்ற கட்சிகளில் உள்ளது போல் மாவட்ட அணி, நகர அணி, ஊரக அணி என்று எல்லா அணியும் உருவாக்கிவிட்டார். மகளிர் அணி, வழக்கறிஞர்கள் அணி, சமூக வலைதள அணி என கட்சிகளுக்கு உரிய எல்லா கட்டமைப்பையும் தெளிவாக உருவாக்கியுள்ளார். இதனிடையே பூத் வாரியாக நிர்வாகிகளை நியமிக்கும் அளவிற்கு கட்சியை பலப்படுத்த விரும்பிய தமிழக வெற்றிக் கழகத்துக்கு புதிய உறுப்பினர் சேர்க்கை சிறப்பு செயலியை தொடங்கினார். இந்த ஆப் மூலம் இதுவரை புதிதாக கட்சியில் சேர்ந்தவர்களின் எண்ணிக்கை 1 கோடியை நெருங்கி உள்ளது. நடிகர் விஜய் தற்போது தி கோட் என்ற படத்தில் நடித்து வருகிறார். இதன் படப்பிடிப்பு இறுதி கட்டத்தை எட்டி இருக்கிறது. இந்த படத்துக்காக கடந்த சில நாட்களாக மயிலாப்பூரில் உள்ள ஒரு ஸ்டூடியோவில் விஜய் டப்பிங் பேசி வந்த நிலையில் மீண்டும் துபாயில் தி கோட் படப்பிடிப்பிற்காக இன்று பயணித்தார். படப்பிடிப்பு முடிந்து திரும்பிய பின்னர் முழுமையாக கட்சி பணியில் இறங்குவார் என சொல்கிறார்கள் விஜய் கட்சியினர். லோக்சபா தேர்தல் முடிவுகள் ஜூன் 4 இன் தேதி வெளியாக உள்ளது. தேர்தல் முடிவு வெளியான பிறகும் தமிழக வெற்றிக் கழகம் புதிய அரசியல் நடவடிக்கையை தொடங்கும் என்கிறார்கள். அடுத்த மாதம் ஜூன் 22 இன் தேதி விஜய் பிறந்த நாளை கொண்டாட உள்ளார். இதையொட்டி அன்று கட்சியின் மாநாட்டை மதுரையில் பிரமாண்டமாக நடத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதனால் விஜய் ரசிகர்கள் உற்சாகத்தில் இருக்கிறார்கள். அதே நேரம் 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவிகளுக்கு இந்த ஆண்டும் நடிகர் விஜய் பரிசு வழங்கி கௌரவிக்க வாய்ப்பு உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது. இதுபற்றி அவர் வெளியிட்ட ட்வீட் பதிவினை பார்த்தாலே புரிந்திருக்கும். நடிகர் விஜய் தற்போது கோட் படத்தில் நடித்து வருகிறார். வெங்கட் பிரபு படத்தை இயக்கி வருகிறார். பெரும் பட்ஜெட்டில் உருவாகி வரும் இப்படம் ரசிகர்களிடையே அதிக எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த படத்தை முடித்துவிட்டு அடுத்ததாக வினோத் இயக்கத்தில் ஒரு படத்தில் நடிக்கவிருப்பதாக கூறப்படுகிறது. அநேகமாக அந்த படம்தான் விஜயின் கடைசி படமாக இருக்கும் என்றும் திரைத்துறையில் பேச்சு எழுந்திருக்கிறது. இந்த சூழலில் விஜய் குறித்து காளி வெங்கட் பேசி இருக்கும் விஷயம் ட்ரெண்டாகியுள்ளது. விஜய் தான் இப்போது அதிக வியாபாரம் நடக்கும் ஹீரோக்களில் முதல் 2 இடங்களுக்குள் இருக்கிறார். அவரது நடிப்பில் வெளியாகும் படங்கள் விமர்சன ரீதியாக அடி வாங்கினாலும் கலெக்ஷன் ரீதியாக பட்டையை கிளப்புகிறது என அவரது ரசிகர்கள் கூறுகின்றனர். அதுமட்டுமின்றி அந்த படங்களை தயாரித்த தயாரிப்பு நிறுவனங்களும் கூறுகின்றன. அவரது நடிப்பில் கடைசியாக வெளியான லியோ திரைப்படம் கூட உலகம் முழுவதும் 600 கோடி ரூபாயை வசூலித்ததாக கூறப்படுகிறது. அதேபோல் இதற்கு முன்னதாக வெளியான பீஸ்ட், வாரிசு ஆகிய படங்களும் 100 கோடி ரூபாய் கிளப்பில் சேர்ந்திருக்கின்றனவாம். அதனால் விஜயின் சம்பளமும் தாறுமாறாக ஏறியிருப்பதாக இண்டஸ்ட்ரியில் பேச்சு ஓடுகிறது. அந்த வகையில் அவர் தற்போது கோட் படத்தில் நடித்து வருகிறார். வெங்கட் பிரபு இயக்க AGS நிறுவனம் தயாரிக்கிறது. அவருடன் பிரபுதேவா, பிரசாந்த், மைக் மோகன், ஜெயராம், ஸ்னேகா, லைலா, மீனாட்சி சௌதரி, வைபவ், பிரேம்ஜி அமரன் உள்ளிட்டோர் நடிக்கின்றனர். இந்த படத்துக்காக விஜய்க்கு கிட்டத்தட்ட 150 கோடி ரூபாய் சம்பளம் என்று சொல்லப்படுகிறது. ஒருவேளை அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் விஜய் தான் இந்தியாவிலேயே அதிக சம்பளம் வாங்கும் நடிகராக இருப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது. படத்தின் ஷூட்டிங் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. கோட் படத்தை முடித்துவிட்டு தனது 69வது படத்தை இயக்கும் வாய்ப்பினை விஜய் யாருக்கு கொடுப்பார் என்று எதிர்பார்ப்பு பரவலாக இருந்து வருகிறது. இச்சூழலில் அந்த வாய்ப்பை கார்த்தி சுப்புராஜ் தட்டி சென்றார் என முதலில் கூறப்பட்டது. ஆனால் இப்போது வினோத்தின் பெயர்தான் பலமாக அடிபடுகிறது. ஜூன் மாதம் இதுகுறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.